वाहन वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्पुरतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। सुभाषितनिमीलन स्वामी देशिकन லோகோபகாரமாக அனுகிரகிச்ச சில விஷயங்களை நாம இப்போ கவனிச்சுட்டு இருக்கோம். இதுல ரெண்டாவது ஸ்லோகம், ரெண்டாவது பத்ததியில ரெண்டாவது ஸ்லோகம், இது திருப்த பத்ததி என்றதாக பத்ததி. இதுல ரெண்டாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்த்துட்டு இதுல அண்டஜாக புண்டரீகேஷு சமுத்திரேஷு ஜனார்தனாக நீலகண்டாஸ்த சைலேஷு நிவசந்தி ந இப்படி ரெண்டாவது ஸ்லோகம். இந்த பட்சிகள்லாம் தாமர புஷ்பத்துல வாசம் பண்ணதுனால தாமர புஷ்பத்திலேயே வாசம் பண்ணிட்டு இருக்கிற பிரம்மாவா ஆயிட முடியுமா? இந்த சமுத்திரத்துல எம்பெருமான் எழுந்தருள் இருக்க சமுத்திரத்துல தான் முதலையும் இருந்துட்டு இருக்கிறதுனால ஜனார்தனகான்னு சொல்லச்சே முதலையும் சொல்லி சொல்றது, அதெல்லாம் பெருமாள் ஆயிட முடியுமான்னா என்பதாக. நீலகண்டாஸ்ட சைலேஷு, மலைகள்ல மயில் வாசம் பண்றதுனால சிவபெருமனா ஆயிட முடியுமான்னு. தேன தேன கேவலம் வாசம் பண்ணுவதனால மாத்திரமே நே ந அவைகள் அந்த பிரம்மாவாகவோ எம்பெருமான் அதாவது பெருமாளாகவோ அல்லது சிவபெருமானாகவோ ஆக முடியாது. இது என்னத்துக்காக இந்த விஷயத்த சொல்றாருனாக்க, முதல் ஸ்லோகத்துல சொல்லச்சு பேர் வச்சுக்கிறத சொல்லிட்டு வந்தேன். ஒரு பெரிய மகானுடைய பேர் வச்சுட்டோ இல்ல அவ குலத்தினுடைய ஒரு பேரை வச்சுட்டோ எதனா பண்ணின மாத்திரத்தினால அவளா ஆயிட முடியாதுன்னு சொன்னார். அவ இருக்கிற இடத்துல வாசம் பண்ணினதுனால அவர்களுக்கு சமமா ஆக முடியுமா என்று கேட்டாக்க சமமா ஆக முடியாதுன்னு ரெண்டாவது விஷயத்த சொல்ற. இதுல 3 திருஷ்டாந்தம் சொன்னதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. அண்டஜாகா புண்டரீகேஷுன்னு சொல்லச்சே பிரம்மா வாசம் பண்றதுன்றது அந்த இதுல இருக்க பிரம்மா தாமர புஷ்பத்துக்கு தான் அவதாரம் பண்ணேன், அதுல எழுந்ததுல இருக்கேன்னு சொல்லி சொல்றோம். ஆனா இந்த ஹம்சம் மாதிரி பட்சிகள்லாம் எப்ப பார்த்தாலும் தாமர புஷ்பத்திலேயே வாசம் பண்றது இல்லை, அப்பப்போ போயிட்டு வருது, அந்த மாதிரிதான் இருக்கே தவிர வேற ஒன்றும் இல்லை. அதை காட்டில இன்னொரு அடுத்த திருஷ்டாந்தம் சொல்லச்சு என்ன சொல்றாருனாக்க, சமுத்திரேஷு ஜனார்தனகான்னு சொல்ற. இப்ப இந்த முதலைவைகள்லாம் சமுத்திரத்துல தான் எப்பவுமே வாசம் பண்றது. பெரும்பாலும் சமுத்திரத்துல வாசம் பண்றவராக இருந்துருக்கு, க்ஷீராப்தியில வாசம் பண்றவராக இருந்துருக்கிறதுனால இந்த திருஷ்டாந்தத்தை காட்டிலும் அடுத்த திருஷ்டாந்தம் இன்னும் மேம்பட்டதாக இருந்துச்சு. இந்த ஜனார்தன சப்தத்துக்கு 2 விதமான அர்த்தம் வருது. இப்போ ஜனங்களை துன்புறுத்துகின்றது என்கிற முறையில அந்த கர்ம விற்பத்தி எடுத்துட்டோம்னாக்க, அந்த இடத்துல வரைச்சு அதாவது இந்த விற்பத்தி கர்த்திரு கர்மான்ற ரீதியில அந்த மாதிரி விற்பத்தி எடுத்துட்டோம்னாக்க அந்த துன்புறுத்துவதாக இருக்கிறது முதலியவைகள், அந்த அர்த்தத்துல அது வருது. பெருமாளுக்கு என்ன அர்த்தம் வருது அப்படின்னா, ஜனைஹி அர்த்தியதே கம்யதே யாச்சியதேவா சுவாபீஷ்டம்னு அர்த்தத்துல வருது. ஜனங்களாலே அடையப்படுகிற அதுவா யாச்சிக்கப்படுகிற எதுக்காக சுவாபீஷ்டம்
அவர்களுடைய விருப்பத்தை பூர்த்தி பண்ணி வைக்கணும்ன்றத பிரார்த்தனை பண்றதாக இருக்கிறபடினால பெருமாளுக்கு ஜனார்தனன்னு பேர். அதுவா ஜனங்களுக்கு சம்சாரத்தை போக்கடிக்கிறவராக இருக்கிறதுனால எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணவனாக்க இந்த சம்சாரத்தை போக்கடிக்கிறவராக இருக்கிறபடினால ஜனார்தனன்னு பெருமாளுக்கு திருநாமம். சமுத்திரேஷு ஜனார்தனஹா என்பதாக. நீலகண்டாச்ச சைலேஷு நிவசந்து நதயனதே. இங்கேயும் இந்த ஜனார்தன சப்தத்துக்கு விற்பத்தி பண்ணணும், யௌகிக விற்பத்தி பண்ணி அதுக்கப்புறமா அந்த பின்படுத்து, அதாவது ஜனங்களை துன்புறுத்துகிறதுன்னு சொல்லி இந்த அர்த்தத்தை சொல்லி முதலைக்கு அர்த்தம் சொல்லணும். முதலையோட நிக்காது, இன்னும் புலி சிங்கம் கரடிலாம் கூட அந்த ஜனார்தன சப்தத்தினால சொல்லக்கூடியவையாக தான் ஆகலாம். ஆனா அடுத்தது அதுக்காக தான் இன்னொரு திருஷ்டாந்தத்தை எடுக்கிற. நீலகண்டாச்ச சைலேஷுன்னு சொல்லச்சு, நீலகண்டம்னு சொல்றது கழுத்துக்கு ஒரு நீளமாக இருக்கக்கூடியது. மயில் கழுத்துன்னு சொல்லுவா. மயில் கழுத்தினுடைய வர்ணம் நீளமாக இருந்துருக்கு. அது ஸ்பஷ்டமாக சொல்லக்கூடிய ஒரு இது. அது மலைகள்ல சஞ்சரிக்கிறதும் ஸ்பஷ்டமாக இருந்துருக்கு. ஆகையால அங்க சிவபெருமானும் நீலகண்டனாக இருந்துருக்கு. அவர் விஷத்தை அமிர்தமசன சமயத்துல விஷத்தை பருகினதுனால அவர் கழுத்தோட நெஞ்சிட்டதுனால அந்த கழுத்திலேயே அது நீளமா ஆயிடுச்சு. அது நீலகண்டனாக அவர் ஆறுன்னு அந்த எல்லா விதத்திலையும் சாமியம் இருக்கப்படுறதுனால அவரும் மலையில வாசம் பண்றவர், கைலாச மலையில வாசம் பண்றவர் என்று ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஏற்றம் சொல்லி இப்படி இருக்கிறதுனால மாத்திரமே அந்த மயில் சிவபெருமானம் ஆகாது, முதல்ல பெருமாளா ஆக முடியாது. அதே மாதிரி ஹம்சம் முதலிய பட்சிகள்லாம் பிரம்மாவா ஆக முடியாது. இப்போ இதுல இருந்து சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டாக்க, இப்படி மகான்கள் வாசம் பண்ற இடத்திலேயே இருந்தாலும் கூட இவர்கள்லாம் மகான்களுக்கு சமமாக ஆக முடியாது என்கிற விஷயத்தை தான் அழகா சொல்ற. இங்க இன்னொரு அர்த்தம் சொல்ல போறேன். இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அண்டஜா புண்டரீகேஷு, அண்டஜாகா என்ற வார்த்தை அண்டம்ன்றது முட்டையிட்டு அதுல இருந்து வரக்கூடியது. உத்பிஜாகா, அண்டஜாகா இப்படிலாம் இந்த பிறப்புல சொல்ற அந்த பட்சிகள் மனுஷன் சிலதெல்லாம் குழந்தைன்ட்டு வரும். அதே மாதிரி சிலது முட்டையிலாண்டு வரக்கூடியது. அந்த மாதிரி வரைச்சே அண்டஜன்றது வரைச்சே பட்சி சாமானியத்தை சொல்றது. இந்த பட்சிகள்லாம் அந்த முட்டையிலிருந்து வரக்கூடியவை பட்சியில. புண்டரீக சப்தத்தினால வியாக்கியாதிகள், அதாவது புண்டரீக சப்தமும் இந்த புலி முதலியவைகளையும் சொல்லக்கூடியவையாக தான் இருக்கின்றன. இப்ப அந்த புண்டரீகேஷு அண்டஜாகான்னு சொல்லச்சே இந்த பட்சிகள்லாம் புலி இருக்கிற இடத்துல சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்குமோ. அந்த புலி இருக்கிற இடத்துல, புலி சிங்கம் மாதிரி துஷ்ட மிருகங்கள் இருக்கிற இடத்துல சுத்தி சுத்தி, அதாவது மாம்ச பட்சணம் பண்ணக்கூடிய ஜந்துக்கள் இடத்துல சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்குமோ. காக்கா கூட பார்த்தோம்னாக்கா சில இடங்கள்ல பார்த்தோம்னா அது சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. இந்த சுத்தி வர்றதுக்கு காரணம் என்னன்னாக்க, இந்த புலி மான் மாதிரி ஜந்துக்களை அடிச்சு சாப்பிடச்சு அதனுடைய மாம்சம் அங்கங்க சிந்தி இருக்கலாம். அந்த சிந்தி இருக்கிற மாம்சத்தை லபக்குன்னு அதை எடுத்தும் போயிடும். கோரல் குலிங்க சிக்குனேரிவ சேஷ்டிதம் தயா சதகத்துல சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். மா சாகசோக்தி கனகஞ்சுக வஞ்சிதான்யா. ஒரு புலிங்க சகுனம்னு, புலிங்கம்ன்றது ஒரு பட்சி இருக்கான். புலிங்கன்ற பட்சி ஒத்தர் மாத்திரம். குலிங்கன்ற பட்சி என்ன பண்ணுமா, புலிங்க பட்சி
எல்லா இடத்தையும் சொல்லுமா, சாகசம் பண்ணாத சாகசம் பண்ணாத சாகசம் பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்குமா. இந்த பட்சி என்ன பண்ணோம்னாக்க, சிங்கம் கொட்டாவி விடும், ஆன்னு வாயை திறந்து கொட்டாவி விடும். அந்த சிங்கத்தினுடைய பல்லு இடுக்குல மாம்சம் இருந்துட்டு இருக்குமா. இந்த குலிங்க பட்சி சின்ன பட்சி, குருவி மாதிரி சமாத்தந்து பட்சி அது. அந்த சிங்கத்து வாயுள்ள பூந்து போய் அந்த பல்லிடுக்குல இருக்கிற மாம்சத்தை எடுத்தும் வந்துருமா. எல்லாருக்கும் உபதேசம் பண்ணச்சே சாகசம் பண்ணாத, ரொம்ப ஆபத்து, பண்ணாதே பண்ணாதேன்னு ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு தாம் பண்ற காரியம் சாகசம் தான். இந்த கொட்டாய் வாயை திறக்கிறதுக்குள்ள அது மூடிட்டுனாக்க இதுவும் சேர்ந்து போயிடும், தலை வெளில வர முடியாது. இப்ப இந்த மாதிரி சில சகுன பட்சிகள்லாம் வியாக்கிரத்தை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. ஆகையால இது அதோட கூட இருந்துட்டு போட்டோம். அதனால இது புலி ஆகாது. இது அடுத்தது சொல்ல போறேன் நான். இது ஒவ்வொன்றிலும் இருக்கக்கூடிய விசேஷத்தை சொல்ல போறோம். சமுத்திரேஷு ஜனார்தனாக முத்ரா. முத்ரான்னாக்க இந்த ராஜா அந்த சீல்லாம் வச்சுட்டு இருக்காள் அவ, ராஜாவுடைய அடையாளம். ராஜா எப்பவுமே அடையாளத்தோட இருப்பார். ராஜா அனுப்பிக்கிற சந்தேசத்துக்கு அடையாளம் இருக்கு, ராஜா அணிகிற துணிகளுக்கெல்லாம் அடையாளம் உண்டு, எல்லாத்துக்கும் அடையாளம் உண்டு. இப்படி அடையாளத்தோட இருந்துட்டு இருக்கிற மகாராஜாவோட ஜனார்தனாக ஜனங்களை ஹிம்சை பண்றவர்களாக இருந்திருக்கிற மந்திரிமார்களும் இருப்பா. ராஜா ரொம்ப உதாரணமான சுபாவத்தோட இருப்ப. ஆனா அந்த கூட இருக்கிற மந்திரிமார்கள் இருக்கால, அவ கலகம் பண்றதும் இந்த ஜனங்களை துன்புறுத்துவதுமே அதுலயே அவளுக்கு நோக்கா இருந்துட்டு இருக்கும். சமுத்திரேஷு ஜனார்தனா அப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். நீலகண்டாஸ்ட சைலேஷு, இங்க சைல சப்தத்தினால நல்ல ஒழுக்கத்தை உடைய மகாபுருஷர்களை சொல்ற. ஸ்ரீலகுவான் சைலகான்னு சொல்லிட்டு நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய மகாபுருஷர்கள் அவளுடைய நீலகண்டாகனாக்க, அதாவது துர்ஹதயத்தோட இருக்கிறவான். துர்ஹதயம்னு சொல்றது அந்த கண்ட சப்தம் கூட ஹிருதயத்தை சொல்லும். ஏக கண்டாக புருஷாகான்னு சொல்லச்சு ஒரு சமானமான எண்ணத்தை உடையவர்கள்னு அர்த்தம். ஏக கண்டாக புருஷாகான்னு சொல்றது. ஆகையால அந்த ஹிருதயத்துல கெட்டெண்ணத்தோட இருக்கிறவா அவ நீலகண்டாகான்னு சொல்றவா. அப்படி இருக்கிறவா இவாளோட கூட இருந்தா கூட இருந்துட்டு போட்டோம். இவளோட வாசம் பண்ணின மாத்திரத்தினால அவர்கள் இல்லாதவர்களாக ஆக மாட்டார்கள். இன்னும் இவ வேறதான் அர்த்தம் இதுல. அதாவது அதி குரூரமான புலிகளோட கூட மாம்சம் முதலியவைகளுக்காக வாசம் பண்ணக்கூடிய அத்தியல்பமாக இருந்திருக்கிற பட்சிகள், அந்த பட்சிகளுக்கு அந்த புலியினுடைய சகவாசத்தினால புலியினுடைய குணம்லாம் பட்சிக்கு வந்துருமான்னு வராது. அதாவது அந்த புண்டரீகம்னு சொல்லக்கூடிய புலிக்கு பெரிய பலிஷ்டனாக இருக்கு, பலம்ன்றது இருந்துருக்கு. அதை சுத்தி சுத்தியே வந்துட்டு இருக்கிறதுனால இந்த சகுனி பட்சிக்கோ அந்த குலிங்க பட்சிக்கோ இல்ல மீதி காக்கா மாதிரி இரு பட்சிகளுக்கோ புலிக்கு இருக்கக்கூடிய சாமர்த்தியமோ புலிக்கு இருக்கக்கூடிய பலமோ இதுக்கு வராதுன்னு அர்த்தம் இருக்கு. அதே மாதிரி ராஜாவோடையே எப்ப பார்த்தாலும் இந்த மந்திரிமார்கள்லாம் சுத்திண்டே இருக்கா. அந்த மந்திரிமார்கள்லாம் பிறர்களை துன்புறுத்துபவர்களாக இருந்துருக்கா. அதனால இவ ரட்சகனாக ஆக மாட்டான், ராஜாவாக ஆக மாட்டான். இவ ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து எப்ப பார்த்தாலும் இருந்தா கூட அவ
ராஜாவாக ஆக மாட்டார். அதே மாதிரி நீலகண்டாச்ச சைலேஷுன்னு சொல்றதுனால மகான்களோட சேர்ந்து துரெண்ணம் பிடிச்சவா சேர்ந்து அவளுடைய சகவாசம் பண்ணினாலும் கூட இவ எந்த காலத்திலையும் மகான்களாக ஆக முடியாது. அதாவது இவாளிடத்துல இருக்கக்கூடிய அந்த பட்சியின் இடத்துல இருக்கக்கூடிய துர்பலத்துவம் அப்படியேதான் இருந்துருக்கும். அந்த ராஜாவோட இருந்திருக்கக்கூடிய மந்திரிமார்களுடைய செயல்கள் இருக்க அதுவும் ஹிம்சகத்துவம் பிறரை துன்புறுத்துவதுன்றது அப்படியேதான் இருந்துருக்கும். அதே மாதிரி பெரிய ஒழுக்கத்தோட இருக்கிறவாளோட இருந்தாலும் கூட அந்த துஷ்ட ஹிருதயம் இருந்துருக்க அது அப்படியேதான் இருக்கும். இதெல்லாம் பிரத்யக்ஷமா பல இடங்கள்ல பார்க்கலாம். யாரையும் நான் குறிப்பிட்டெல்லாம் சொல்லல, எப்படி எல்லாம் ஒன்றும் இதுல இல்ல, லோக்கத்திலேயே நாம பாக்குறோம். அததான் சுவாமி சாதிக்கிற. இப்ப மகாபுருஷன் பெருமாளை காட்டிலும் மகாபுருஷன் யாருமே கிடையாது. இப்ப அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த கைங்கரியம்ன்றது அந்த கைங்கரிய புத்தியா இல்லாமல் அது ஒரு ப்ரொஃபஷனாக அது ஒரு விருத்தியாக நினைச்சுண்டு கைங்கரியம் பண்றவாளா இருந்தாள்னாக்க இப்ப இவ மகாபுருஷனோட தான் எப்பவுமே அவளுக்கு இருந்துருக்கு. பெருமாளுடையதான் அவளுக்கு சகவாசம் எப்பவுமே இருந்துருக்கு. அப்படி இருந்து கூட இவாளுடைய குணங்கள் மாறவே மாறாது. ராஜாதிராஜனாக இருந்திருக்கார் தேவப்பெருமாள். அந்த தேவப்பெருமாள் இடத்திலேயே கைங்கரியம் பண்றவாளாக இருந்தாலும் கூட அவளுடைய எண்ணம் கணக்கு பிறரை துன்புறுத்தணும்ன்ற ஒரு எண்ணம் கணக்கு இருக்கிறவாளா கணக்கு இருந்துட்டான்னாக்க இந்த சாமீபியத்தினால இந்த சேர்க்கையினால அவளுடைய குணங்கள் மாற வேண்டிய அவசியம் இல்லை. மாறுறதும் கிடையாது. அந்த பிறரை துன்புறுத்துறதுன்றது குறம் அப்படியேதான் இருந்துருக்கு. அதுல ஒண்ணுமே பண்ணவே முடியாது. இது பாஷாந்தரத்துல சொன்னோம்னாக்கா இந்த சாடிஸ்டா இருக்கிறவா எங்க இருந்தாலும் சரி அவளுக்கு அந்த பிறரை வருத்தப்பட வைக்கிறதுலதான் நோக்கு இருக்குமே தவிர வேற இருக்காது. இதெல்லாம் நாம பல சமயத்துல அடையும் கூட இது இங்கேன்னு இல்லை, இது உபலட்சணம் எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த இடத்துல இந்த மாதிரி வரத்தே கைங்கரியத்தை கைங்கரியமா பார்க்காதவாள் பார்க்காத அது ஒரு விருத்தியா பார்க்கிறவாள் இருந்துருக்கிறது இல்ல, அது ஒரு தன்னுடைய புகழுக்கு காரணம் அதுவா தன்னுடைய பிழைப்புக்கு காரணம் என்று அந்த கைங்கரியத்தை நினைச்சிருந்து ஒருத்தர் பண்றவாளா இருந்தாள்னாக்கா அப்ப அந்த பகவத் சந்நிதியில இருந்தாலும் கூட அவளுடைய குணங்கள் மாறவே மாறாது. அப்படியேதான் இருக்கு. இது சுவாமியே சாட்சிட்டு போயிட்டு ஆகையெல்லாம் நாம போய் இதுக்கு எங்கேருந்து எண்ணத்துக்கு முட்டிக்கிறது எது எது நமக்கு லபிக்கிறத கொண்டு திருப்திப்பட வேண்டியதுதானே தவிர வேற ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு இப்படி ஒரு அர்த்தம் உண்டு. அண்டஜா புண்டரீகேஷு சமுத்திரேஷு ஜனார்தனாக நீலகண்டாச்ச சைலேஷு நிவசந்து தேன அந்த வாசம் பண்ணுவதனால அந்த அருகாமையில அந்த ப்ராக்சிமிட்டி சொல்றோம் இல்லையோ அதனால நத்தை இவா பெருமாளுடைய பழகிட்டு இருக்கிறதுனால இவா பெருமாள் மாதிரி இவா பரமோதாராளா இருக்க போறாளா, இவளுக்கு வாத்சல்யம் இருக்க போறதா, குற்றம் பாராமைன்ற வாத்சல்யம் தான் இருக்க போறதா, என்ன இருக்க போறதுன்னு தெரியல. பெருமாள் எந்த மட்டும் இவளுக்கு அந்த கர்மாவனால இந்த ஔதாரியமோ வாத்சல்யத்தையோ கொடுத்துருக்காரோ அந்த மட்டும்தான் இருக்குமே தவிர அதுக்கு மேல இவள்கிட்ட எதுவுமே இருக்க போறது இல்லை. இதை எதிர்பார்க்க கூடாதுன்றது சுவாமியினுடைய தாற்பயம். அண்டஜா புண்டரீகேஷு சமுத்திரேஷு ஜனார்தனாக நீலகண்டாச்ச சைலேஷு நிவசந்து ந தேனதே. இந்த சுபாஷித நீலில சொல்ற ஒவ்வொரு ஸ்லோகமும்
நாம நம்மளுடைய வாழ்க்கை முறையில ஒவ்வொருத்தருக்கும் இது அப்ளிகபிள். அது எந்த கைங்கறி பெருமாள் கைங்கரியத்துல இருந்தாலும் சரி, நல்ல காரியம் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, எதில் பார்த்தாலும் வரைச்சே இது எல்லாமே அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு. அவளுடைய அனுபவத்துல இந்த ஸ்லோகம் சுவாமி சாதிச்சது எனக்காக சொன்னேன், நான் என்னுடைய அனுபவத்துக்காக தான் சொன்னேன், நான் எப்படி நடந்துக்கணும்ன்றதுக்காக தான் சொன்னேன்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கிற மாதிரி ஒரு விஷயம் இது. காமம் லிखत संस्थानं कश्चित् रूपञ्च भास्वतः अभित्ति विहितालम्बम् आलोकं विलिखेत् कथम्. இந்த ரூபம் வாசம் இது ரெண்டையும் வச்சுட்டு சொன்னேன். அதாவது பேரு வாசம், அதாவது வாசம் வசிக்கிறது, இது ரெண்டையும் வச்சுட்டு சொல்றேன். அவ மாதிரியே வேஷம் போட்டுட்டாக்கா, அவ மாதிரியே அலங்காரம் பண்ணிட்டாக்கா, அப்போ அவளை மாதிரி நமக்கும் கௌரவம் வருமா? நம்மளையும் எல்லாரும் போற்றுவார்களா? இப்படிலாம் வரப்போகுது. இந்த திருப்த பத்ததியில முதல் ஸ்லோகத்துல சொல்லச்சு, ததேவ கிருஹ்யதாம் நாம தியாக மண்டூக ராசபைகி. தியாகம் ஆடு, மண்டூக்கம்னாக்க தவளை, ராசபம்னா கழுத. இது மூணும் பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்களுக்கும் பெயராக இருந்துருக்கு. அந்த திரிமூர்த்திகளுடைய பேரை இது வச்சுன்றதுனால திரிமூர்த்தி சாமியம்ன்றது இந்த தவளைக்கோ அல்லது அதாவது ஆடுக்கோ தவளைக்கோ கழுதைக்கோ வராதுன்றத சொன்னார். அதே மாதிரி அடுத்தது இவா வாசம் பண்ற இடத்துல இருக்கிற மாத்திரத்தினாலேயே இவாளுக்கும் அப்பேற்பட்ட ஒரு பெரிய குணம் சிறப்பு வருமான்னு கேட்டாக்க அதனால ஒன்றும் சொல்ல முடியாது, அதுவும் வர முடியாதுன்னு சொல்லிட்ட. இப்ப மூணாவது அவ மாதிரியே அனுகாரம் பண்ண, அவ மாதிரியே அனுகாரம் பண்ணிட்டு இருந்தாக்க அப்போ ஒரு கால் அவளை மாதிரி புகழ் வரலாமோ என்னமோன்னு நினைக்கலாம். அதுக்கு அற்புதமான ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்ற. காமம் லிखत संस्थानं कश्चित् रूपं च भास्वतः. சூரியனுடைய ஒரு உருவம், அந்த உருவத்தை எழுதலாம், அதாவது சித்திரமாக எழுதலாம். செவுரு இருக்கு, அந்த செவுருல சூரியன் ஆகாசம் இந்த சைட்லாம் எல்லா பக்கத்துலயும் நீளமாகவும் அந்த நடுவுல சூரியன் மாதிரி அது பிரகாசிக்கிற மாதிரி கிரணங்கள் எல்லாம் கஷ்டித்து ஒருவன், அதாவது சித்திரம் எழுதுறதுல சாமர்த்தியம் உடையவனாக இருந்திருக்கிறவன் கஷ்டித்து சித்திரலேகாகிரணி. பாஸ்வதா சூரிய, பாஸ்வன்றது சூரியன், சூரியனுடைய சம்ஸ்தானம், சம்ஸ்தானம்ன்றது பிம்ப ரூபமாக இருந்திருக்கு. அத மாதிரி அமைப்பு. சம்ஸ்தானம்ன்றது ஆகாரம்னு சொல்றது. இப்போ மாடுன்னு சொன்னோம்னாக்கா இது 4 காலோட கழுத்து கீழே சதையோட தொங்கிட்டு இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சம்ஸ்தானத்தோட இருக்கக்கூடிய ஜந்துக்கு ஒருத்தே மாடுன்னு விவகாரம் பண்றோம். அதே மாதிரி இந்த குதிரைன்ற ஒரு விவகாரம், அந்த உருவ அமைப்பை தான் சம்ஸ்தான சுத்தம்னு சொல்றோம். சூரியன் மாதிரி சம்ஸ்தானத்தை வேணா நீ எழுதலாம். செவர்ல ஆற்றுல ஒரு ஆகாசம் மாதிரி ஒரு எவ்வளவு சாமர்த்தியம் உடையவனாக இருந்தாலும் கூட ஆகாசம் மாதிரி ஒரு பேக்ரவுண்டு, அந்த பின்புலத்தை ஏற்படுத்திட்டு அதுல சூரியன் பிரகாசிக்கிற மாதிரி படப்படான்னு போட்டு ஏதோ பண்ணி பெயிண்ட் அடிச்சு எல்லாம் பண்ணலாம். யதேஷ்டம் லிखतु, உனக்கு எப்படி தோன்றதோ அப்படி பண்ணிக்கோ. எதுல பித்யாதிகள் அபித்தி விகிதாலம்பம் ஆலோகம் விலிகேத் கதம் என்று சொல்ற. அபித்தி விகிதாலம்பம் இந்த சுவர்ல அடங்காததாக இருந்துருக்கு. அந்த சுவர்ல அடங்காததாக இருக்கு அப்படின்னாக்க அந்த குட்டியம் பித்தி எல்லாம் ஒண்ணுதான். இதுல வரைச்சு அதுல அவலம்பனம்ன்றது எதுக்கு வராது? சூரியனுடைய காந்தி இருக்க, அந்த பிரகாசம் இருக்க, அது செவுத்துல எழுத முடியுமான்னு எழுத முடியாது. வெறும் அந்த கிரணமானா போடலாமே சார், சூரியன் மாதிரி பிரகாசம்ன்றது செவுத்துல எழுத முடியுமான்னா வரவே வராது.
கதம் விலிகேது, யார் எழுத முடியும், எப்படி எழுத முடியும் என்று சொல்ற. அதே மாதிரிதான் பெரியவாழ் மாதிரியான தன்மைகளை நாம அனுகாரம் பண்ணலாம். ஒரு பரம பாகவதர் மாதிரி வைஷ்ணவர் மாதிரி பழப்படான்னு திறமை நிட்டுக்கலாம், வேஷ்டி ஒட்டிக்கலாம், இன்னும் அவளை காட்டில இன்னும் நன்னாவே வேஷ்டி ஒட்டிக்கலாம், 12 திருமணம் எப்பவும் இட்டு இது பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம், போய் கைக்கிட்டு நிக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் ஒரு கம்பீரமா போய் நிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அவளுடைய பிரம்ம தேஜஸ்வி அவளுக்கு ஒரு மண்ண அந்த ஆகையில இது வராதுன்றதுனால நீ ரூபத்துல அனுகாரம் பண்ணாலும் கூட மகான்களுடைய ரூபத்தை அனுகாரம் பண்ணின மாத்திரத்தினாலேயே மகான்களுக்கு சமானமாக நீங்கள் ஆக முடியாதுன்றத இது மூலமாக அந்த சூரிய திருஷ்டாந்தத்தை சொல்லி சூரியனுடைய ஒரு வட்டமாக போட்டு அந்த பின்னாடி ஆகாசம்லாம் இருக்க மாதிரி நீளமா ஆக்கி இது வெண்மையாக்கி ஒரு பிரகாசம் இருக்க மாதிரி எல்லாம் பண்ணலாம். ஆனா அந்த ஆலோக்கம் இருக்க அந்த வெளிச்சத்தை இந்த இடத்துல கொண்டு வர முடியாது, செவர்ல கொண்டு வர முடியாது. அது அபித்தி விகிதா லம்பம்னு சொல்ற. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னன்னா, இது அப்பிரஸ்துதார்த்த பிரதர்சனம். ஆகையால அதாவது இந்த இடத்துல தேவையில்லாத விஷயத்த பிரஸ்துதம் இல்லாத ஒரு விஷயத்த சொல்றதுனால அதை கொண்டு பிரஸ்துத சொல்லணுமோ சொல்ல வேண்டியதை சமர்த்தனம் பண்றதுனால இதுக்கு ஒரு தனி விசேஷம் அப்பிரஸ்துத பிரசம்சான்னு சொல்றது இதுக்கு. இப்போ ஒரு விஷயம் பார்ப்போம். ஒரு கஷ்டத்து ஒரு புருஷன், அதாவது ரொம்ப திமிர் பிடிச்சவன், ஒன்றும் பெருசா வாசவன் இல்லை, வித்யா ததாதி வினயம் வினயா தியாதி பாத்திரதான்னு சொல்லிருக்கு. வினயம் இல்லாமல் எவ்வளவு வாசவனா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஆனா வித்யை தான் அந்த வினயத்தை கொடுக்கணும். அகையில அந்த சாவித்யான்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்ம வித்தியை அதிகரிச்சோம்னாக்க கண்டிப்பா நமக்கு வினயம் வரும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதனால கர்வம் கூடாதுன்னு சுவாமி சாஸ்திரத்துல ஒரு இடத்துல சாதிக்கிறார். யாருன்னா நாம சில அனுஷ்டானங்களை நாம பண்ணிட்டு இருக்கோம். சில பேர் நிச்சயம் காயத்ரி 108 வாட்டி காத்தால நிச்சயம் காயத்ரி பண்ணுவா, இன்னும் சில பேர் 1008 வாட்டி கூட காயத்ரி பண்றவா இருக்கா, ஒரு சிலர் நிச்சயம் ராமாயணம் தெரிவிச்சுட்டு இருப்பா, நிச்சயமா ஒரு கர்மாக்களை அனுஷ்டானங்களை விசேஷமா பண்ணிட்டு இருப்பா. இப்படி அனுஷ்டானங்களை விசேஷமா பண்ணச்சே நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கணும்னாக்க, இது ஆக்ஞா கைங்கரியம், நாம அந்த அனுஷ்டானத்தை விடாத பண்றோம் தான் இருக்கணுமே தவிர, நான் தான் உதயோபஸ்தானம் பண்றேன், உதயத்துக்கு முன்ன தீர்த்தம் ஆடிட்டு உதயத்துக்கு உபஸ்தானம் பண்றவன் நான் தான், மீதி வைதிகாலெல்லாம் பேர் சொல்லிட்டு இருக்கவா கூட 10 மணி வரைக்கும் பல் தைக்காத போயிட்டு இருக்கா என்று தன்னை வசதியாகவும் பிறரை தாழ்த்தியும் எந்த சமயத்திலையும் எண்ணக்கூடாது. இப்படி எண்ணினோம்னா இது பெரிய அபச்சாரம் என்றெல்லாம் சுவாமி சாதிக்கிறார். இப்ப இந்த மாதிரி திருப்தாளாக இருந்துருக்கிறவா என்ன பண்ணுவா, திமிர் பிடிச்சவாளாக இருக்கிறவா என்ன பண்ணுவான்னா, ஒரு மகான்கள் மாதிரி ஒரு அனுகாரம் பண்றான். இப்ப இந்த இடத்துல கஷ்டத்து ஒருவன் பாஸ்வதா, அதாவது பிரம்ம தேஜஸோட இருந்துருக்கிற ஒரு நல்ல அத்தியனம் பண்ண ஒரு புருஷன் அவரை பார்க்கிற, அதாவது அவருடைய சம்ஸ்தானம், அந்த சம்ஸ்தானம் மாதிரி, சம்ஸ்தானம்னா அவர் மாதிரியே காமம் லிகத சம்ஸ்தானம்னு சொல்றது இருக்கும் இல்லையோ, அவருடைய ஆகாரம் மாதிரியே அவர் நல்லா படப்படன்னு அரும்பு வச்சு வேஷ்டி ஒட்டிக்கிறார், அவர் யஜ்னோபவீதம் போட்டு வாசல்ல போறார், கம்பீரமா போறார், அந்த மாதிரி இவரும் அரும்பு வச்சு வேஷ்டி ஒட்டிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் மேல் அருநாள், அதுக்கப்புறமா தங்கத்துல இது கையில தோடா போட்டுக்கிறது, இது தோடா போட்டுக்கிறது, அப்படி இப்படின்னு எதையோ எல்லாத்தையும் அனுகாரம் பெரிய வித்வான் மாதிரி அனுகாரம் பண்ணிட்டு இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு அனுகாரம் உடல் அளவுல சில அபிநயங்கள்லாம், அதே மாதிரி ரூபத்துல வரச்சே கச்சித் ரூபம்னு அவர் யஜ்னோபவீதம் போட்டு வாசல்ல போகச்சே போற வஸ்திர யஜ்னோபவீதம் போட்டு
அந்த மாதிரி இவனும் யஜ்னோபவீதம் போட்டு ஒருத்தம் போறவனாக இருந்துட்டு இருக்கான். எல்லாம் பண்ணட்டு லிகது ஸ்வஸ்மின் ஆரோபயத்து, தன்னிடத்துல இது எல்லாம் இருக்க மாதிரி பண்ணிக்கட்டும். அபித்தி விகிதாலம்பம், பித்தி ஸ்தானமாக இருக்கக்கூடியது சரீரம். தன்னுடைய சரீரத்துல அவளுடைய பிரம்ம தேஜஸை கொண்டு வந்து வைக்க முடியுமான்னா, அத்தியனம் பண்ணவாள் முகத்துல ஒரு பெரிய தேஜஸ் இருக்குதான் இருந்துட்டு இருக்கு. ஹனுமான் பம்பாசுரத்துல ராமரும் லக்ஷ்மணரும் வந்துட்டு இருக்க, அவர் ஒரு பிக்ஷுக ரூபத்துல போறேன், ராமரையும் லக்ஷ்மணனையும் பார்த்துட்டு போறேன். இவ கிட்ட சுக்ரீவனுக்கு சொல்லி நான் நேரம் போய் பார்த்து இவ யாருன்னு பார்த்து விசாரிச்சுட்டு வரேன்ட்டு போயிருக்கேன். அங்க போறேன், வேஷம் போட்ட மாதிரி நடந்துக்கணும் இல்லையோ, போட்டுன்னு இருக்கிறது சன்னியாசி வேஷம். ஆனா பெருமாள்கிட்ட பார்த்த உடனே ராமரையும் லக்ஷ்மணரையும் பார்த்த உடனே விழுந்து சேவிச்சுட்டாராம். ஏன் விழுந்து சேவிச்சேர்னு கேட்டேன், ரூபமேவா சேதன் மகிமானம் வியாச்சேன்னு அந்த ராமர் லக்ஷ்மணருடைய திருமேனியே தன்னை ஸ்பஷ்டீகரணம் பண்றது. இவ சாதாரண மனுஷால் இல்ல, இவ சாட்சாத் சிவன் நாராயணன் தான், நாராயணனுடைய அம்சம் பொருந்தியவர்கள் தான்ன்றது ஸ்பஷ்டமா தெரிவிக்கிறதுனால அவர் தெரிஞ்சுட்டே விழுந்து சேவிக்கிறார்னு சொல்லி கிஷ்கிந்தா கண்டத்துல முதல் சர்க்கத்திலேயே வருது, முதல் 2 சர்க்கத்துக்குள்ள வருது. அந்த மாதிரி வரைச்சே இவாளுடைய ரூபம் இத வேஷம் வேணா இவ போட்டுக்கலாமே தவிர, இவ இவாள் அதாவது அந்த தேஜஸ் இவ கிட்ட வராது. இந்த மீதி வேணா வேஷம் படப்படான்னு வேஷ்டி விட்டுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். அந்த பிரம்ம தேஜஸ் அத்தியனம் பண்ணியிருந்தாதான் வரும், பிரம்மவித்தா இருந்தாதான் அந்த பிரம்ம தேஜஸ் வருமே தவிர இல்லைன்னா அந்த பிரம்ம தேஜஸ் வரவே வராது. ஆகையால இப்ப இந்த இடத்துல அபித்தி விகிதாலம்பம் ஆலோகம் கதம் விதிக்கேத், அதை எப்படி அனுகாரம் பண்றது? இவ ஞானமே ஞானகந்த சூன்யத்தினால இருக்கிறதுனால இவ கொட்டிய பிராயம், சௌர குட்டி சௌருன்னு சொல்லுவா. அந்த மாதிரி இந்த சௌராட்டம் தான் இருக்கு இவாளுடைய சரீரம். இதுல எங்கேருந்து அவளை மாதிரி வர முடியும் என்று ஒரு விஷயம். ஆலோகம்ன்றது இருக்கச்சே இது பிரகாசம்னு அர்த்தம். பிரகாசம்னா ஞான விசேஷம். அந்த ஞான விசேஷத்தை எப்படி அத்தியாத்ம சாஸ்திரத்துல வேதாந்த சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய ஞான விசேஷத்தை இவளால எப்படி வெளிப்படுத்த முடியும்? இருந்தா தானே அது வரப்போறது, வெளிச்சம் வரப்போறது. இல்லவே இல்லை, ஆகையால இது வரலன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், அற்புதமான அர்த்தம், கஹாச்சித் ரூபம் கஷ்டித் ரூபம்ன்றத கஹாச்சித் ரூபம்னு 3 பிரிக்கிறது. கஹாச்சித் ரூபம்னாக்க பாஸ்வதா பாஹா ஸ்வதஹான்னு பிரிக்கணும். இந்த ஆத்மா சரீரத்தை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டது. சித்ரூபம் ஆத்மஸ்வரூபம்னு அர்த்தம். அது எப்படி இருக்கு? பாஹா ஸ்வதஹான்றதுனால ஸ்வயம் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கு. ஆத்மா ஸ்வயம் பிரகாசமா இருந்துட்டு இருக்கு. இப்ப இந்த சம்ஸ்தானம்ன்றது என்னன்னாக்க, காமம் லிக்கத்து சம்ஸ்தானம்னா, சம்ஸ்தானம்ன்றது இந்த மனுஷத்வாதி நாயம் தேவோ ந மனுஷியான்னு எல்லாம் சொல்ற மாதிரி ஆத்மான்றது தேவ மனுஷியாதிகள் ஆத்மா இல்லை. அந்த தேவத்துவம் மனுஷத்துவம் இவையெல்லாம் இந்த சரீரத்துல தான் இருக்கே தவிர ஆத்மாவில இல்லை. இப்போ காமம் லிக்கத்து யதாசங்கத்து விலிக்கத்து, அதாவது அதுக்கு சமானமாக இருக்கக்கூடிய அந்த லேகனத்தை சப்தத்தை சொல்லி சொல்றது. அதாவது இப்ப அதே மாதிரி மனுஷன் மாதிரி 3 டைமென்ஷன் எல்லாம் சித்திரத்துல எழுத முடியுமானா? இப்ப எல்லாம் புதுசா வந்திருக்கு. 3 டைமென்ஷன்ல கூட சித்திரத்தை எழுதலாம். அது பார்த்தாக்கா அந்த மாதிரி 3 டைமென்ஷனா கூட இருந்தா கூட அதுக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி எழுதலாமே தவிர அதே மாதிரி எல்லாம் முழுசா அதே மாதிரி பண்ண முடியாது. சரி, எப்படியோ வேணா பண்ணிட்டு போட்டோம். கஹா சித்ரூபம் பாஸ்வதா சித்ரூபம் அபித்தி விகிதாலம்பம் ஆலோகம் கதம் விலிக்கேத். அந்த சித்ரூபம் ஜீவாத்ம ஸ்வரூபம் இருக்க, இத மனுஷன் தேவன்
இது யானை குதிரை பட்சின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வேணாலும் எழுதினாலும் எழுதலாமே தவிர ஸ்வயம் பிரகாசமாக அபித்தி விகிதான்னு சொன்னாக்கா அபேதேன விகிதா அபேதேன கிருத்தமாக இருந்துருக்கு. பெருமாளை விட்டு பிரியாததாக இருந்துருக்கிறது, அதாவது ஜீவாத்மாவை விட்டு பிரியாததாக இருந்துருக்கிறது. இது ஸ்வயம் பிரகாசம், அந்த ஞானஸ்வரூபமாக இருக்கு. ஆத்மான்றது ஞானஸ்வரூபமா இருந்துருக்கு, ஸ்வயம் பிரகாசமா இருந்துருக்கு. இப்ப நீ இந்த ஆத்மாவை நீ எப்படி இந்த சித்திரத்துல எழுத முடியும்? ஆத்மாவை எப்படி அனுகாரம் பண்ண முடியும்? ஆத்மாவை எப்படியுமே அனுகாரம் பண்ணவே முடியாது. ஆகையால தேவோகம் மனுஷ்யோகம்னு சொல்லச்சே அந்த தேவன் மனுஷன் முதலிய சரீரத்தை அடைந்ததாக ஆத்மா இருந்தாலும் கூட அந்த தேவன் மனுஷன்ற ரூபத்தை வேணா அனுகாரம் பண்ணலாம், நீ பித்தியில சவர்ல எழுதலாம், எல்லாம் பண்ணலாமே தவிர ஆத்மஸ்வரூபம் இருக்கு. அந்த ஆத்மஸ்வரூபத்தை ஒன்னால யாராலையும் எழுதவே முடியாது. கதம் விலிகேன்னு அர்த்தம். அது அந்தர்வர்த்தியாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை எழுத முடியாதுன்னு அர்த்தம். இதுல இருந்து என்ன அர்த்தம்னாக்க இன்னொரு விஷயம் புரியணும். கோவா புருஷா கேனவா உபகாரேன லேகித்தும் சக்னியாதித்தின்னு அர்த்தம். ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுன்றது இருக்க, மீதி வஸ்துக்கள்லாம் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்னு காண்பிச்சு அது மூலமாக மீதி வஸ்துக்களை நாம தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஆத்மஸ்வரூபத்தை எந்த விதத்தாலையும் தெரிஞ்சுக்க முடியாது நம்மளால. இது சாஸ்திரத்தை கொண்டு ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறோம். அப்படி ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சின்றாலும் கூட ஸ்வயம் பிரகாசமா இருக்கிற ஆத்மாவுக்கு அந்த வெளிப்பாடுன்றது இருக்கு. நமக்குள்ள ஒரு உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் தான் வருமே தவிர இப்படிதான் இருக்குன்னு நம்மளால நிர்ணயம் பண்ண முடியாது. ஆத்மஸ்வரூபத்தை நமக்கு நல்லா தெரியுது, சரீரத்தை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டதுன்றது தெரியுது. ஆத்மா இப்படி ஞானஸ்வரூபமா இருக்கு, ஸ்வயம் பிரகாசமா இருக்குன்றது சாஸ்திரம் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அகமகம்ன்றது நமக்கு பிரதீதி வரவும் தான் வருது. ஆனா அதை எப்படி வெளிப்படுத்த முடியும்? எந்த சித்திரம் மூலமாக அதை வெளிப்படுத்த முடியும்? எதன் மூலமாகவும் வெளிப்படுத்த முடியாது. அப்ப அந்த சூரியனுடைய பிரகாசத்தை எப்படி வெளிப்படுத்த முடியாது? அதாவது ஸ்வசம்பேத்தியம்னு சொல்றது அவாளவார்களாலேயே மாத்திரமே அறியக்கூடியதாக இருந்திருக்கிறது. அந்த மாதிரி இருக்கச்சே இப்படிப்பட்ட மகான்களுக்கே உரித்தானதான குணங்களோ ஸ்வரூபமோ, அதாவது ஸ்வரூபம் சுபாவம் இவைகளை எந்த விதத்தினாலையும் நம்மளால அனுகாரம் பண்ண முடியாது. அவளை மாதிரி நாமளும் இருக்கோம்னு எந்த சன்னிவேசத்திலையும் எப்பவும் சொல்லிட்டு தெரிய முடியாது. ஆகையால நம்ம பொறுத்த வரைக்கும் பிறரை மாதிரி அனுகாரம் பண்ணி அவளாட்டம் நாமளும் ஆயிட்டோம்னு கர்வப்படக்கூடாது. நாம எந்த விதத்திலையும் அந்த மகான்களுக்கு சமானமாக நாம ஆக முடியாதுன்றது மனசுல நினைச்சுட்டு இந்த பாவம் இருந்தாலே போறோம். இது மகான்களுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாறதுக்கு இது விஷயமாக சொன்ன. இதுதான் நாம பிரார்த்திக்க வேண்டியது. மகான்கள் இடத்துல எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் ஒரு திருப்தி கர்வம் வரக்கூடாது. அதாவது அபிஜாத்திய பிரயுக்தம், அதாவது அந்த பிறப்பு பிரயுக்தமாகவோ இல்ல பண பிரயுக்தமாகவோ அர்த்த பிரயுக்தமாகவோ வித்யா பிரயுக்தமாகவோ எந்த ஒரு சமயத்திலையும் நமக்கு கர்வம் வரக்கூடாது. அதை ஏற்படுத்தும் அது பெருமாள் தான் பிரார்த்திக்கணும், ஆச்சாரியனிடத்துல தான் பிரார்த்திக்கணும். சுவாமி அது எல்லா சமயத்திலையும் அனுஷ்டிச்சு காண்பிச்சவர். கூரத்தாழ்வான், சுவாமி தேசிகன் போன்றவர்கள்லாம் அவளுடைய விற்த்தாந்தங்களையும் அவருடைய சுபாஷிதங்களையும் நாம சேவித்து நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலை அவர் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சு விடைபெறுகிறேன். காமம் லிఖது சம்ஸ்தானம் கஸ்யத்ரோ பஞ்சபாஸ்வதः அபிஷ்டி விஹிதாலம்பம் ஆலோகம் விதிகேத் கதம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.